வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்லேருந்து கிளம்பி டேக்கப் ஆகி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, பயிற்சி மருத்துவர்கள் குடியிருப்பு மேலே மோதி அப்படியே கீழ விழுந்து எரிஞ்சிருச்சு. எரிஞ்சோனே அதில 242 பேர் பயணம் பண்ணாங்க. அதில ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சாரு. விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படிங்கிறவர் மட்டும் தான் தப்பிச்சாரு. மத்த எல்லாமே இறந்து போயிட்டாங்க. எப்படி அவர் தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. பலவிதமான சந்தேகங்கள கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா அவர் தப்பிச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் பார்க்கப்படுது. எப்படி இவ்வளோ பெரிய விமான விபத்து, இந்த விபத்துல யாருமே பொழைக்க முடியல. இத்தனைக்கும் அந்த விஸ்வேஷ்குமார் ரமேஷோட சகோதரர் கூட பலியாயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு? இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு இருக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டாங்க, நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை அந்த விமானம் ரொம்ப லோவாக பறந்து போகும்போது ஒரு தம்பி வீடியோ எடுக்கிறான். அது அவனே பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்துக்கு ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கிறான். போனப்போ பார்த்தீங்கன்னா, விமானத்தை அவன் பார்த்ததே இல்லை, அதுவும் கீழால் பறந்து போகிற விமானத்தை அவன் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ரன்வேலேருந்து அது கிளம்புறதுலேருந்து அதை அந்த வீட்டு மாடியிலேருந்து வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் இங்கே ரொம்ப கீழால் போகும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. வீடியோ எடுக்கவே அவன் சந்தோஷமாக இருந்திருக்கான். இப்போ அவனை போட்டு நொங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீ இவ்வளோ தூரம் விமான விபத்து ஏற்படுன்னு தெரிஞ்சு தான் நீ வீடியோ எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பயந்து போயிட்டான்ப்பா. நான் படிக்கிறதுக்காக எங்கள் அப்பாட்ட ஏதோ பணங்கினம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு போட்டு இப்படி போட்டு எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறீங்களேயா அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்து போயிட்டான். அவன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி உலகம் ஃபுல்லாகவே வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ வச்சு அவனை என்கொயரி பண்ணதில் பாவம் அவன் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இந்த 242 பேர் பயணம் பண்ணதில் இந்த விஸ்வேஷ்குமார் ரமேஷ் மட்டும் எப்படி தப்பிச்சாயா அப்படிங்கிற விஷயத்தையுமே இப்போ பல சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவன் தான் இந்த விபத்துக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வேஷ்குமார் பிளேட்டில் ஏறி இருக்காப்புல. இந்த விமானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் மாட்டலை. அவர் என்ன செஞ்சுருக்கிறாப்புல, இந்த விபத்து இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் இருக்குல்ல, ஆபத்து காலங்களில் இருக்கக்கூடிய அந்த டோர், ஓப்பன் பண்ணக்கூடிய டோர், அந்த டோரை இந்த ரயிலில் இருக்கிற மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி தொங்குனாலே அந்த டோர் ஓப்பன் ஆகிக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் விமானம் டேக்கப் ஆகும்போது இந்த விஸ்வேஷ்குமார் என்ன செஞ்சுருக்காப்புல, அந்த பிடிச்சி இழுத்துருக்கிறாப்புல. இழுக்கும்போது வெளியே இருக்க காற்றெல்லாம் உள்ளே போய் பேலன்ஸ் இல்லாமல் விமானம் ஆடி அங்கிட்டு இங்கிட்ட ஆடி அப்படியே போய் சொருகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் போட்டு உடைச்சி அந்த விஸ்வேஷ்குமார் தப்பிச்ச ஒரு பையனையும் ஆறுதலாக பிரதமர்லாம் போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்த பிறகு இது மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. இந்த விபத்துக்கு இவன் மட்டும்தான் ஏன் காரணம், இவனால தான் ஏன் 242 பேரும் இறந்து போனாங்க, 241 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு சைடு. இப்படி பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, விபத்தில் இறந்து போனவங்க யாரோட உடம்புமே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி தான் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. குத்து மதிப்பாக பாடியை வாங்கிட்டு போய் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதில் படி பார்த்திங்கன்னா, விஸ்வேஷ்குமார் ரமேஷோட சகோதரரும் அதே ஃப்ளைட்டில் பயணம் பண்ணியிருக்கிறார். அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவரையும் டிஎன்ஏ சோதனையை பண்ணி இதுதான் அவங்க அண்ணனோட பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நேற்று அவங்க கொண்டு போய் அவங்க முறைப்படி சடங்கெல்லாம் பண்ணி போச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருடைய சகோதரர் உடம்பை அவர் எடுத்துகிட்டு போகிற விஸ்வேஷ்குமார் தூக்கிட்டு போகிற அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பிளாஸ்திரியை போட்டுட்டு இவர் கொஞ்சம் அழுதபடியே பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரரோட இறுதி சடங்குக்கு தூக்கிட்டு போகிற சில காட்சிகள் பதிவாகிருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசை உருக்குற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணி விட்ருப்பானா, எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் சாகடிச்சிருப்பானா? இவன் தனிப்பட்ட முறையில் போயிருக்கலாம். இல்லை அவன் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள், அவனோட தீவிரவாத அமைப்போட ஏதாவது தொடர்பில் இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்களை கிளப்பிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சகோதரரோட அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கும் போது ரொம்ப இது பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியுமே சிலர் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் 11A அந்த சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சீட்டு. இந்த 11Aவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க. அந்த எக்ஸிட் அந்த வாசலுக்கு பக்கத்துலேயே அந்த சீட்டு இருக்குது. எந்த காரணத்தை கொண்டாவது நம்ம விமானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படின்னா டக்குன்னு அந்த டோர் பக்கத்தில் போனாலே இப்படின்னு இது பண்ணாலே பார்த்திங்கன்னா, டோர் ரொம்ப சீக்கிரமாக ஓப்பன் ஆகிக்கும். ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்காரு, 11Aவில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா, அது எக்கனாமிக் அந்த கிளாஸில் இருக்குது. சரி, நெருக்கடியான சமயத்தில் இந்த
அவசர இருக்கையை வந்து பயன்படுத்தி டக்குன்னு இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும். ஆனால் விமானம் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி விமானம் வந்து விபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வந்து அது வந்து விமானம் வந்து எங்கேயோ இடிக்க போகுதுங்கிறது மட்டும் இவரால் உணர முடியுது. பதட்டமான ஒரு சூழ்நிலை, விமானிகள் எல்லாமே ரொம்ப கத்துற மாதிரி ஒரு இது. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீட்டு பெல்ட் வேறு போடலையா, இவர் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த 11A பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நிற்கும்போது அந்த டோர் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கும்போது டக்குன்னு அதாவே ஓப்பன் ஆகிக்குது. ஓப்பன் ஆனோடனே இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. டக்குன்னு வந்து அவர் அங்கேருந்து எகிரி குதிச்சிடுறாரு. எகிரி குதிச்சோன்னா எகிரி குதிச்சேங்கிறது கூட அவருக்கு தெரியல. அவர் என்னவோ நடந்துச்சு, என்ன மிரக்கல் நடந்துச்சு, நான் அங்கேருந்து இல்லை, எந்திரிச்சது தெரியும், பதட்டமான ஒரு கத்தல் தெரியும், சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு உணர்றதுக்குள்ளேயே நான் வெளியே கிடக்கிறேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விமானம் பட்டு டப்புன்னு எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இவர் வந்து எப்படி எகிரி குதிச்சாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு வீட்டு மாடியிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு கல்லுலையோ மண்ணிலையோ விழுந்துருக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து பெருசாக அடியெல்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன இதுதான், காயங்கள் தான் இருந்தது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எகிரி குதித்த இடம் வந்து 2 கட்டடங்களுக்கு இடையே ஒரு மணல் பகுதியில் போய் விழுந்துருக்கிறார். அதனால தான் அவர் தப்பிக்க முடிஞ்சது. இல்லை அப்படின்னா ஒரு பாறையோ ஒரு கல்லோ ஒரு கட்டிடமோ எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மண்டைகண்டெல்லாம் உடஞ்சி அவரும் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பார். ஆனால் அவர் மணலில் விழுந்தனால சின்ன சின்ன காயங்களோடு அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற முதல் கருத்து இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, விமானம் போய் மோதிருச்சுல, அந்த பயிற்சி மருத்துவர்கள் ஹாஸ்டலில் போய் மோதிச்சுல, மோதின வேகத்தில் அதில் இருந்த இந்த ஒயிட் பெட்ரோல் எல்லாமே செதறிடுச்சு. அடித்து நொறுக்கினதில் பார்த்திங்கன்னா டப்புன்னு தெரிச்ச உடனே தெரிச்ச வேகத்துக்கு விமானமும் நொறுங்கின வேகத்துக்கு டக்குன்னு பற்றிச்சு. பற்றினதில் யாருமே தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இல்லைன்னா ஒரு 10-15 பேராவது தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த நம்ம இவர் விழுந்தார்ல, விஸ்வேஷ்குமார் ரமேஷ், இவர் விழுந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணல் பகுதியாக இருந்தனால அந்த ஒயிட் பெட்ரோல்லாம் அங்கிட்டு வர முடியலை. இல்லை வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரும் அந்த இதில் வந்து தீகியில் வந்து சிக்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கட்டங்களில் வந்து அவர் தப்பிச்சு அவர் வந்திருக்கிறாரு. உண்மையிலே அவர் அந்த ஃப்ளைட்டில் போயிருக்காரு. ஃப்ளைட்டில் வந்து இவர்னால தான் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் வந்து மிக தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையான காரணத்தையும் அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, நான் வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், எல்லாருமே இருந்தோம். நான் அந்த டோருக்கிட்ட வந்தது ஞாபகத்தில் இருக்குது, மற்றபடி எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. டோர் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. நான் டோரை பற்றிலாம் இழுக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. டோர் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல, அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டேன், அவ்வளோதான். நடந்த எதுவுமே எனக்கு தெரியல. விமான விபத்து, என்னுடைய சகோதரரையும் நான் இழந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மிக வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துலேயும் ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்துலேயுமே இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் பேச்சிலேருந்து தெரியுது. ஆனால் இவருங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விமான விபத்து ஏற்பட்டுச்சுன்னா சந்தேகப்படலாம், எல்லா விதத்துலையும் சந்தேகப்படலாம், எல்லா கோணத்துலையுமே நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசித்ததில் விமானம் விபத்து ஏற்பட போதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட வீடியோ எடுக்காத ஒரு பையன், அவன் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வைரலான பிறகு அந்த வீடியோ வச்சு நீ எதுக்காக எடுத்த, உனக்கும் விமான விபத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் என்கொயரி. அதே போல் வந்து இந்த இந்த விமான விபத்தில் சிக்கி காயங்களோடு தப்பிச்சு போன இந்த விஸ்வேஷ்குமார் ரமேஷை வந்து அவங்க போட்டு படுத்திட்டு ஆஸ்பத்திரியில் பிரதமர் மோடி முதற்கொண்டு எல்லாருமே சந்தித்து எப்படிப்பா தப்பிச்ச அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் இந்த விமான விபத்து சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த விமானம் சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய வீடியோ போட்டாங்க. 11A இருக்கை வந்து ரொம்ப சேஃப்டியான இருக்கை. அந்த இருக்கையில் பயணம் பண்ணுறவங்களுக்கு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விமான விபத்து ஏற்பட்டால் விட தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வந்து தப்பிச்சவர் தான் விஸ்வேஷ்குமார். இது இப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அவர் மேலேயுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகம்னா அவர் டோரை ஓப்பன் பண்ணனால தாங்க காற்று இன்பேலன்ஸ் ஆகி உள்ள விமானம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க, பாவங்க அந்த மனுஷன் உயிர் பொழைச்சிருக்கான், அந்த மனுஷனையாவது நிம்மதியாக இருக்க விடுங்க, ஏயா இப்படி போட்டு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து இப்போ ஓப்பனாக ஏன்னா அந்த விபத்து நடந்தப்போ பார்த்திங்கன்னா நடந்த இடத்துலேருந்து இவர் மட்டும்தான் வெளியே வர்றாரு. அந்த வீடியோ கூட இதாகிருச்சு, எல்லாமே வெளியே ஆச்சு, லீக் ஆச்சு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கூட எப்படி இவர் எங்கேருந்து வராரு, ஃப்ளைட்லேருந்து தான் கூச்சாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா அந்த விமான விபத்து ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க.
ஆனால் அந்த இடத்துலேருந்து ஒரு மனுஷன் இந்த அப்படியே நடந்து அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக வராரு அப்படின்னா, இவர் விமானத்துலேருந்து குதிச்சவர் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே எண்ணம் இருந்தது. அப்புறமா அவரே சொன்ன பிறகு தான் பார்த்தீங்கன்னா, விமான விபத்தில் மனுஷன் சிக்கியிருக்கான்ப்பா, சிக்கி தப்பிச்சிருக்கான்ப்பா அவன் அப்படின்னு சொல்லி அந்த வச்சு மருத்துவ சிகிச்சைலாம் வச்சு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் பார்த்திங்கன்னா அவருடைய சகோதரரோட பாடியை வாங்கி இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. மேலும் மேலும் அந்த மனுஷனை புண்படுத்த வேணாம். தப்பிச்சிருக்காப்புல, உயிர் பொழைச்சிருக்காப்புல, உயிரோடு வந்து பல விஷயங்களை என்கொயரி அப்படிங்கிற பேரில் போட்டு அவரையும் கொலை எடுத்துடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுரேஷ்குமார் தப்பிச்ச ஒரு விஷயத்தை பற்றி? கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.